வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்திகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாநதி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எபிசோடு பாதியில் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்குது. காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. 2 பேரையுமே ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு வராங்க. 2 பேருக்குமே பயங்கரமான பிளட்டு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் அண்டு காவேரியோட ஃபேன்ஸால் இன்னைக்கு இந்த எபிசோடு பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னாலேயே அதை பார்க்க முடியல. எனக்கே ரொம்ப அழுகழுகையாக வந்தது. என்னால் அந்த எபிசோடை பார்க்கவே முடியல. ஏன்னா ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம் இல்லையா. அவங்களோட பேர் ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். அவங்கள அப்படி பார்க்கும்போது நிஜமாவே என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு உள்ளே 2 பேரையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெச்சர் நிற்கிது. நின்னதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க ஏதோ ஃபார்முக்காக போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு லைட்டாக முழிப்பு வருது. விஜய்க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, காவேரி அப்படியே பார்க்குறாரு. இப்போ காவேரி அன்கான்சியஸில் தான் இருக்காங்க. அப்போ விஜய் லைட்டாக கண்ணை திறந்து காவேரி காவேரின்னு கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது அவங்களுக்கு அப்போ கூட கான்சியஸ் இல்லை. மறுபடியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்து பொறுமையாக அப்படியே விஜயை பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேருமே அப்படியே என்ன சொல்கிறது, அவங்களால கண்ணை கூட திறக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேசிக்கிறாங்க. என்னாச்சு, அப்படி ஒன்றும் பயப்படாத காவேரி, நான் இருக்கேன், உனக்கும் பாப்பாக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவ்வளோ பிளட்டு இருக்குது விஜய்க்கு. அப்படியே ரொம்ப அவருமே முடியாமல் இருக்கிற பட்சத்தில் கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. அப்புறம் காவேரி, நீங்கள் எப்பயுமே என் கூடயே இருக்கணும், நீங்கள் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மயக்கத்திலேயே கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் கையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் நினச்சி பார்க்குறாரு. 2 பேருமே நினச்சி பார்க்குறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த கல்யாண அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவாங்கள்ல அந்த சீனு. அதுக்கப்புறம் முதல்ல அவளை லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் நிறைய அவளுக்கு சாரி கட்டி விட்டது, அப்படி இப்படி அந்த ஊட்டிக்கு போனது எல்லாமே அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது. 2 பேருமே கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காவேரி அன்கான்சியஸில் போயிட்டு அப்படியே அந்த கையை விட்டுடுறாங்க. விஜயால் அப்படியே விஜய்க்கு முடியலைனாலுமே எழுந்து காவேரி காவேரி அப்படிங்கிறாரு. அந்த சீனில் நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி ஃபேன்ஸாக யாராலையுமே இந்த எபிசோட் பார்க்க முடியும்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரையும் இந்த பக்கம் அப்படியே பிரித்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரியுடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் ஏதோ ஒரு பாத்திரம்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா வராங்க. என்னம்மா குழந்தையெல்லாம் தூங்க வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இப்போ தான் பாப்பா தூங்க வச்சுட்டு வந்தேன். சரிம்மா, நீ போய் தூங்கு, பாப்பா தூங்கும் போதே நீ தூங்குன்னு காவேரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கையில் இருந்த பாட்டில் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருது. உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க தாத்தா பாட்டி அப்புறம் எல்லாரும் நிற்கிறாங்க. நின்றுட்டு என்னாச்சுன்னும் போது இந்த மாதிரி கை தவறி பாட்டில் உடஞ்சிச்சு, சரி பரவாயில்ல, அதை கூட்டி வாரிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு காவேரி அவங்க அம்மாவுக்கு மனசு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குது. என்னமோ நடக்க போகுதுன்னு. அப்புறம் அவங்க அம்மா கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்கா சொல்கிறா, விடுங்கம்மா, கை தவறி தானே உடஞ்சிச்சு. இல்லடி, நிறைஞ்ச வீட்டில் அப்படி உடையக்கூடாது, எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாக இருக்குடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாசல் போலீஸ் நிற்கிது. அப்புறம் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு போலீஸை கூப்பிட்றாங்க. இங்கே விஜய் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க தாத்தா சொல்கிறாரு, என் பேரன் தான், இப்போ அவர் இல்லை, வெளில போயிருக்காரு. இல்லை, உங்கள் பேரனும் அவங்க ஒய்ஃபை வெளில போயிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, வெளில போயிருந்தாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உங்களை போலீஸ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுகிட்டு போகிறாங்க. அப்புறம் கங்கா நானும் வரேன் நானும் வரேன்னு வேணாம்மா குழந்தைய வச்சுட்டு உன்னால் அங்கே வர முடியாது, நீ பாட்டி கூட இருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மா தாத்தா பாட்டி அனுமனி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டில் வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. கங்கா அவங்க அம்மாவை காமிக்கல. மற்றபடி என் தாத்தா பாட்டி கூட ஒரு 2 பேர் நின்று அப்படியே ஒன்றா அழுதுகிட்டு இருக்காங்க அந்த எமர்ஜென்சி வார்டு கிட்ட. அப்புறம் ஒரு லேடி வந்து அந்த நர்ஸு வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் வந்து எமர்ஜென்சி வார்டு கிட்ட ஐசியூவில் வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னும்போது, என் பேரனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இதில் தான் இருக்காங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னும் போது அவங்க பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காவேரி தங்கச்சும் நிவீனும் வராங்க. வந்து என்னாச்சு பாட்டின்னும் போது, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுப்பா, பிரசவத்துக்காக வர வேண்டியவங்க இப்படி வந்திருக்காங்களே, கங்காக்கும் இப்படி தான் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்குமே இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்புறம் நிவின் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது பாட்டி, அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி தங்கச்சி கேட்குறாங்க, அம்மா வந்தாங்களே எங்கள் பாட்டின்னும் போது, கூட தான் வந்தாங்க, அவங்களுக்கு மயக்கமாயிடுச்சு, அவங்க வந்து பக்கத்து வார்டில் தான் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஒரே அழுக, அவங்களால தாங்கவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அப்புறம் விஜய் இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வராரு. டாக்டர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னும் போது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்க 2 பேருமே அன்கான்சியஸில் இருக்காங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு டாக்டரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னும் எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள விஜய் அண்டு காவேரியை காமிக்கிறாங்க. பார்க்கவே முடியல, 2 பேருக்கும் ஃபஸ்ட் ட்ரீட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கான எபிசோடு வந்து ரொம்ப விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸுக்கு இன்னைக்கான எபிசோடு இல்லைன்றதை மட்டும் நான் ஆணித்தனமாக சொல்வேன். ஏன்னா என்னாலையுமே பார்க்க முடியல, நானுமே பிக்கஸ்ட் ஃபேன் தான். பட் என்னாலையுமே அந்த சீன்லாம் பார்க்க முடியல. ஸோ இந்த இதை பிடிச்சிருந்தா பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோடு வந்து கொஞ்சம் நல்லா தான் போகும், ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒன்றும் ஆகாது. பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு என்ன நடக்குதுன்ற இதை நான் உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.